விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக ரிசப்ஷனில் வந்து பிரபா என்ன பண்ணுறாங்க, தெரியாமல் வந்து ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பிரபா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறாரு, நான் வந்து ஒன்றை விரும்பலை, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், அனாமிகாவை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து பிரபா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழலில் பிரபா வந்து சரியில்லை ஆள், அவங்க குடும்பமே சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பிரபாவோட ஃபேமிலி வெளியேறாங்க. அந்த சூழ்நிலையில் மகாவும் வந்து ஐஸ்வர்யா வந்து மனது கஷ்டப்பட்டு அங்கே அழறாங்க. அப்போ மகா தான் இதுக்கெல்லாம் காரணம். மகா தான் அவங்க தங்கச்சியை வந்து இந்த மாதிரி வந்து விஜய் கூட வந்து பழகணும், இந்த வீட்டு மருமகளாகணும் பிளான் போட்டிருக்கா அப்படின்னு நம்மலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் மகாவை எல்லோரும் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி காயத்ரி, அனாமிகா எல்லாருமே வெறுக்கிறாங்க மகாவை. இந்த சூழ்நிலையில் அனாமிகா வந்து ரொம்ப திமிராக நடந்துக்கிறாங்க. வீட்டில் மகா கிட்ட ரொம்ப கேவலமாக மோசமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சூர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம மகாவுக்கு வந்து பக்கபலமாக இருக்கார். அதே மாதிரி மகாவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, காயத்ரி அனாமிகாலாம் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. கூட சேர்ந்து வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமியும் அவங்க கூட சேர்ந்து வேணுமே வந்து வெறுப்பேற்றுறாங்க நம்ம மகாவை. இந்த சூழ்நிலையில் வீட்டில் வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. மகா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பூஜைக்கான வேலை எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே சித்ரா வராங்க. வேணும்னு வந்து விளக்க தள்ளி விட்டுறாங்க. அப்போ ஓடி வந்து பார்த்தியா, அவசகுணமாக ஆயிடுச்சு, விளக்க தள்ளி எப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த மகா தான் காரணம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்து காயத்ரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பையனும் வந்து மருமகளும் வந்து நல்லபடி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் வேணும்னே வந்து தடங்கல் பண்ணுறதுக்காகவே இந்த மகா இப்படிலாம் பண்ணியிருக்கா, வந்து கல்யாணத்துலேயும் அப்படி தான் பண்ணா, இப்போவும் அப்படி தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே கூட சேர்ந்து ராஜலட்சுமி, ஆமாம் இந்த மகா இப்படி தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சித்ராவும் கூட சேர்ந்து பேசுகிறாங்க. எல்லோரும் பேசுறதை பார்த்துட்டு வந்து பாட்டி வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு விளக்கு தரனா உடனே அபசகுணமா, அப்போ வந்து நடக்காத எதுவுமே, நான் பெரியவன் இந்த வீட்டுக்கு, நான் சொல்கிறேன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் முதல்ல விட்டு தள்ளுங்க, புரியுதா? நம்ம மனசில் பக்தியோட சாமியை வழிபட்டால் எல்லாமே நல்லது தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுருங்க, மகாதான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, சூர்யாவோட அப்பா வந்து காலையிலேருந்து அவள் அவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கா, நல்லா மேக்கப் போட்டு எல்லோரும் புடவை கட்ட போயிட்டீங்க, எல்லாம் பட்டு புடவை கட்டணும், மேக்கப் போடணும், அப்படி நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வரீங்க. பாவம் அவள் காலிலேருந்து வேலை செஞ்சுட்ருக்கா, அவளை போய் அந்த திட்டுங்களே, சரி நீங்களாம் வந்து மனசாட்சி இருக்கா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து காயத்ரி வந்து நான் என்ன சொல்லிட்டேன்னு ஓவராக பண்ணுறீங்க, ஆமாம் நீ சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிற கேட்பியா, வர வர நானும் பார்த்துட்ருக்கேன், மகாவை ரொம்ப ஓவராக தான் பண்ணுறேன், ஏன் மகா வந்து பூஜை பண்ணக்கூடாது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீ வந்து பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரன் கேட்குறாரு. அதனால் காயத்ரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து சரி இந்த பூஜையில் வெறும் அனாமிகாவும் வந்து விஜய் மட்டும் பண்ண போகிறதில்ல, 3 ஜோடிங்களும் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. காயத்ரி கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, அந்த மகா கூட ஒன்றா உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால் நாங்கள் 2 பேரும் தானே கல்யாணம் ஆகிருக்கு, எங்களுக்கு நாங்கள் மட்டும் தான் பூஜை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இப்போ எப்படி நான் சொல்ல போகிறேன்னு தெரியல எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, மருமக தப்பு செஞ்சால் நீ தான் வந்து திருத்தணும், புரியுதா? அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஆடக்கூடாது, அதனால் ஒழுங்காக வந்து அவகிட்ட சொல்லு, எல்லாரும் சேர்ந்தால் பூஜை பண்ணணும் சொல்லு, அப்போ தான் குடும்பம் நல்லாயிருக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் காயத்ரி வந்து இப்படி எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே, அனாமிகா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணி அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ட்ரெஸ் வந்து மாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ வந்து சாரியெல்லாம் அழகாக கட்டிக்கிறாங்க. கட்டிட்டோன்னே வந்து அவங்களால அந்த ப்ளீட் வந்து வைக்க முடியல. உடனே வந்து கூப்பிட்றாங்க, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வராங்க. அவங்க வந்துட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னால் ப்ளீட் வந்து சரியாக வைக்க முடியல, நீங்கள் வச்சு விடுங்க. உனக்கு ப்ளீட் நான் வச்சு விடணுமா? ஆமாம், இதில் என்ன செஞ்ச தப்பு என்ன இருக்குது? நான் வச்சு விட போகிறீங்களா இல்லை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லவா, இவங்க எதுவுமே எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அம்மா தாயே நான் வச்சு விட்றோமா, ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாங்க. அதை பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம வந்து ஐஸ்வர்யா. இதோட முடியுது.